நம்ம இன்னைக்கு வீடியோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் திருக்கி மெயின்டைன் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறேன். நான் இன்னைக்கு நம்ம கிரானியில் லீகசி அப்படின்னு சொல்லி இது ஒரு புது மோடு வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய எஸ்கேப்போடு வந்திருக்கோம். நம்ம பாட்டி தாத்தா எங்கே போகிறாங்க? பேராண்டி தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரி நான் பார்க்க போயிருக்காங்க. நீ உள்ள நான் பேசிக்கலாம். சரி ஓகே தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரியாக பார்க்க போயிருக்காங்க. பரவாயில்ல வீட்டில் வந்து ஒருத்தவங்க போட்டு தாக்கலாம் வாங்க. ஓகே ஓகே வீடியோ ரிலாக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் லைக்னோட வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸில் உடனே வீடியோ பார்த்துட்டு போயிடும். ஸோ லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் பிகில். ஏன்னா 1 லைக் இஸ் கட் 1 பாக்ஸில் மக்களே அப்படியே சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஸோ தாத்தா வேறு வீட்டில் ஆளை காணும். பரவாயில்ல நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் தாத்தா வந்தாலும் நம்ம வச்சு விளாட்லாம். இப்போ நம்ம நோதி சேலஞ்சு விளாட்லாம் அப்படி சொல்லி நம்ம உள்ளே வந்துட்டோம். வாங்க பாட்டி எங்கே இருக்கீங்க? உள்ளே வந்துட்டேன். பாட்டி சத்துட்டு போடு. ஆக்சுவலி இந்த சத்தத்தை கேட்டால் அவங்க கன்ஃபார்ம் வருவாங்க நமக்கு. ஏன்னா இது எது பார்த்தீங்கன்னா தாத்தா வாங்கிக்கிட்ட அன்பளிப்பு. அவன் என்ன பாட்டி? ஆமாம் பேராண்டி தாத்தா வாங்கி கூட எனக்கு அன்பான இது தான். நீ எங்கே இருக்க மட்டும் சொல்லு. ஏன்னா இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி டே. ஆனிவர்சரியா பாட்டி? நீ ஏப்ரல் ஃபுல்லாக பண்ணு. ஆமாம் பேராண்டி ஏப்ரல் ஃபுல்லாக பண்ண பார்த்தேன். எங்கே ஒரு பாட்டில பார்த்துக்கல வெறி கொண்டு தத்திட்டு இருக்கேன் அவனை. பாட்டி இங்கே வாங்க. அதான் எப்பயுமே நம்ம வந்து பார்த்தோன்னா இது பண்ணுவேன். சரிங்க ஒழுங்க மரியாதை என்னோட குழம்புல வந்து வெந்துரு. இல்லைன்னா உன்னை அடிச்சிருவேன் பார்த்துக்கோ பேராண்டி. என்ன அதிசயம் குழம்புலான்றாங்க. பாட்டி என்ன குழம்பு பாட்டி? மனுஷ காலு சூப்பு, மனுஷ தரக்கறி, ஐயோ அதுக்கப்புறம் மனுஷ மூளைக்கறி. ஓகே ஐயோ பாட்டி வர வரான்னு இதில் புதுசாக கேபினெட் கியா ஆக்சுவலி ரோபோட்டிக்ஸ் கேமங்களே. பட் இந்த கேபினெட் ஒழுங்கு மனிதத்தில் அது வந்து கையை வைக்காத. கையை வச்சா கையை 2 வெட்டி எடுத்துருவேன். ஐயோ மக்கள் என்ன மக்கள் இப்படி பாட்டி கொலவரிடம் நம்ம தந்துட்டு இருக்காங்க. எந்த வழியிலுமே பண்ணதில்லை பாட்டி, இந்த வழியாக பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நம்ம வந்து கிராணி சாப்பிட 2 தான் போடுற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வந்து போட முடியல. ஸோ ஓகே நம்ம கிராணி தம்மாக செய்ய ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முழு வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து 50 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிட்டோம். 50 சப்ஸ்கிரைப்ஸ்க்கான ஸ்பெஷலாக உனக்கு ஒரு அடி கொடுக்க போகிறேன். எங்கடா வர்ற 50 சப்ஸ்கிரைப் ஸ்பெஷல் வீடியோ. ஓகே அதெல்லாம் ஸ்பெஷல் அடி. பாட்டி நீங்கள் ரொம்ப தான் பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல வெப்பன் கி இங்கே இருக்குன்னா நம்ம கேப்டன் கிரி பார்த்துட்டு வைக்கலையே. அதான் ஏஞ்சல் பக்கத்தில் ஒரு ட்ராயிங்ஸ் அதில் தான் இருக்குது. பட் இப்போது நம்ம பாட்டியை போட்டு தர வேணாம். வாங்க பாட்டி எங்கே இருக்கீங்க? நான் வெளியே இருக்கேன் வீட்டு விட்டு. அங்கேயும் இல்லை உன்னை வந்து படுத்து கட்டிடுறேன். அங்கேயும் தானே பாட்டி நின்றுட்டு நீங்கள் வாங்க. ஓகே அவங்களே பாட்டி நம்ம வர வச்சோம்னா பாட்டி இங்கே வாங்க. கையும் சுற்றி இருக்கு அப்படியே மண்டையை உடச்சு. நம்ம தான் மண்டை ஒழுங்கு மரியாதை அந்த சுற்றியில் இருக்கிற குத்துரு இல்லைன்னா ஒன்று அடிச்சிடுவேன். சுத்தியில் கொடுத்தா நான் எப்படி பாட்டி எதாவது பண்ண முடியும்? சுத்தியில் ரொம்ப ஹேமர் ரொம்ப முக்கியம் மக்களே. எங்கே இதை வந்து பார்த்தா 2 இடத்துல யூஸ் பண்ண வேண்டியதுக்கு ஒன்று மேலே இந்த ஒரு கீழே. நம்ம என்ன பண்ணாமல் கீழே இருக்கிறது யூஸ் பண்ணிடலாம். இங்கே சதனம் போட்டுருக்கிற காலத்தில் பாட்டி இந்த சைடு தான் வருவாங்க தவிர அந்த சைடு வரேன். சேசி மியூசிக்கு பைதவே அது நின்றுச்சு. ஸோ ஓகே அந்த மாதிரி அந்த சைடு போயிடலாம். இல்லை பெரிய ரோபோட்டிக் எங்கே இருக்கும் மக்களே? அது வந்து 3 விஷயம் ஆகுது. இது கூட யோசிக்காமல் உள்ளே வந்திருக்க பார்த்தீங்களா? அங்கே இருக்கேன் நான். ஓகே இப்போ அந்த சைடு தெரியாத சத்தனை போட்டுருக்கேன். ஸோ இந்த இது சத்தனை போட்டுட்டு நம்ம சைடு இருக்கா பார்த்துட்டு நமக்கு அங்கே எதுவும் இருந்துச்சு. ஸ்பெஷல் கீ தேவைப்படாத மாதிரி. ஆக்சுவலி ஸ்பெஷல் கீ தான் தூக்கி பார்ப்போம். எங்கே இருக்குது ரோபோட்டிக்ஸ்க்கு? அண்டர் கிரவுண்ட் கூட. ஆனால் நம்ம கீழே பார்த்துருக்கீங்க இல்லை. பட் ஐயோ இங்கே ஒரு தேவையா? எனக்கு தான் உங்களுக்கு பிடிக்குமா? ஏன்னா ஒருத்தில் உள்ள போக முடியாதாடா? அவ்வளோ குண்டாடா நீ? இல்லை எனக்கு புரியல. ஸோ ஓகே நம்ம வந்து இப்போ திரும்பி அவங்க சதுர போட்ட காலத்தினால திரும்பி நம்ம சதுர போட்டு தான் ஆகணும் மக்களே. வேறு வழி இல்லை. இப்போ ரோபோட் எஸ்கேப் தான் இங்கே இருக்குன்னு ஐடியா இல்லை. டாப்பில் இருக்குமா பாட்டமில் இருக்குமா இல்லைன்னா மெயின் எஸ்கேப் பண்ணி இடத்துல பின்னாடி இருக்குமா? எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ வீட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் மக்களே. பட் பேசாமல் நம்ம ஏன் முதல்ல சீவருக்கு போகக்கூடாது? ஏன்னா நான் அந்த ப்ரெசன்ட் 5 ஆக்சுவலி நான் வந்து ப்ரெசன்ட் செலக்ட் பண்ணி தான் வந்திருக்கேன். நான் சொல்ல வெப்பன் கே எங்கே இருக்கணும் இல்லாத ஷார்ட்கெல்லாம் அசல் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டம் அது. ஸோ நம்ம வந்து வெப்பன் கே எடுத்துடலாம் அப்படி சொல்லி நம்ம உள்ளே வந்திருக்கோம்.
ஆக்சுவலி நானும் வச்சுக்கிறேன் கிராணி ரீமேக் 2026 போடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஹார்மட் கார் எஸ்கேப். பட் அது என்னால் போட முடியும்னா நான் வென்ஸ்டே போகலாம், அதான் ஃப்ரைடே போகலாம் சொல்லியிருந்தேன்ல 11 மணிக்கு. நான் ராத்திரியே நான் ப்ரீமியம் பண்ணலாம் அப்படி சொன்னேன். ஏன்னா என்னோடய பிக் பிரதர் அதை சொல்ல விரும்பினேன், இன்டர்நெட் சில இஷ்யூஸ்னால அது சுத்தம் அப்லோடே பண்ண முடியல. ரொம்பவுமே டஃப் ஆகிடுச்சு. எனக்கு காண்டாகிடுச்சு அந்த இடத்துல. சரி இப்போ பாட்டி இந்த இடத்துல வர வச்சுட்டு அது சரி பண்ணலாம். பேரா நீ எங்கே இருக்க? ஒழுங்கா முறையை சத்தியில் தான் பாரு. ஏன் சத்தியில் இருக்குது பாட்டி? ஒழுங்கா குழம்புனா வந்துடுறேன். இல்லைன்னு புரியல, எதுக்கு இவ்வளோ கோவம் பாட்டி? அப்படி நான் என்ன பண்ண உனக்கும் எவ்வளோ தைரியம் வருதான்? என் பேரனை போட்டு தள்ளிருப்பேன். பேரனா? என் பேரனா கிராணிச்சிட்டு ஓகே கொள்ளு பேரை சொல்கிறேன் நினைக்கிறேன். அவன் தான், அவனை யாரு கேட்டு போட்டு தரனே. ஓ அது காட்டுனால நீங்கள் என்னை ஃபுல்லாக இப்படி சேஸ் பண்ணி இப்படி பேசி தோத்தில பாட்டி. ஓகே பாட்டி அவ்வளோ பேச வேணாம், நம்ம பாட்டி பேசினே இருப்பாங்க, நம்ம வீடை ஃபுல்லாக ஓடிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண டக்குன்னு போகலாம் மக்களே. ஏன்னா இந்த இடத்துல பாட்டி வருவாங்க. ஐயோ பாட்டி வந்துட்டாங்களே, உனக்கு முறையாக அங்கேயே நிறுத்திடும். நிற்கவே மாட்டேன், ஓடினே தான் இருப்பேன். நீங்கள் சேஸ் பண்ணுங்க, நான் ஓட்டினே இருக்கேன் பாட்டி. ஓகே டக்குன்னு பிளாக்கை போட்டுடலாம் மக்களே. ஏன்னா பாட்டி வராங்க. ஓகே பாட்டி அங்கே நிற்கிது பார்த்தீங்களா பாட்டியோட இதுவு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் சேசி மிஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே. பாட்டி எங்கே பார்த்தா ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் ப்ரைஸ் எடுத்துகிட்டு அது சரி போயிடனா. பாட்டி விட்டாங்க அவங்களே. ஒழுங்கு பயந்து அந்த கட்டிங் ப்ரைஸ் கொடுத்துரு போயிடாண்டி. கொடுக்க முடியாது, இது இருந்தாலும் ஸ்கேப் பண்ண மக்கள். ஏன்னா அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வீல் கிராக் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டா பார்க்கணும் தெரில. பட் அங்கே பார்த்துட்டேன் நான். முதல்ல நம்ம என்ன பண்ணனா ஸ்பைடர் இல்லை நமக்கு நம்ம வந்து பார்த்தா வெப்பன் கீங்க தான் இருக்க சொன்னல. அவர் தூக்கி ஐயோ எங்கள் சத்திரம் வருது. சரி ஓகே பாட்டி தசை வட்டம் நம்ம அதுக்குள்ளே எடுத்து இங்கே சத்திரம் போட்டு கூப்பிட்டுலாம். பாட்டி நான் அவனை போட்டு தர போகிறேன். யாரை போட்டு தர நான் பார்க்கலாம் பேராண்டி. யார் போட்டு தர பார்க்கலாம். வாங்க இந்த கிராஸ் போ எடுத்து பார்க்கணும். இங்கே ஒன்றுமே இருக்காதா. பட் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் தேடினேன். எதுவும் இருக்காதா, பட் சும்மா தேடின மக்கள் அவ்வளோதான். பாட்டி எங்கே இருக்கீங்க? இதோ வந்துட்ட போயிடாண்டி. அங்கேயும் இல்லை, உன்னைய அடிச்சு உன்னைய படுக்க போட்டு சர்ஜரி பண்ண விட மாட்டேன். சர்ஜரியா பாட்டி? என்ன பாட்டி வளர்றீங்க? வளர்றேன். ஐயோ பாவம் பாட்டி தான் பேச வந்தாங்க. என்னடா டே புல்லட் எடுக்க முடியல மக்களே. இது இப்படி இரிட்டேட் பண்ணுதே. டே புல்லட் எங்கடா போனேன்? சரி காஸ்மெட் ட்ராக்ஸஸ் டாட் இருக்கு இங்கே தான், அதுக்கு போட்டுருலாம் மக்களே. பாட்டி ஏதோ மறைச்சிட்டாங்க மக்களே. அந்த ஊசி நான் எடுக்க விட மாட்டேன், அந்த ஊசி எடுக்க விட மாட்டேன் சொல்லி. ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. நம்ம வந்து இது பண்ணலாம், மேலே போயிடலாம் மக்களே. ஓகே பிசு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் இதுக்கு கீழே போட்டுடலாம். நன்றிங்க. இல்லை கீழே போடலாமா? வந்து கிட்ட இன்னும் நம்ம எஸ்கேப் ஒரு ரூட்டை பார்க்கல, எதோ பண்ணல. ஐயோ யார் அது? ஷோ ஆனால் ஒன்று நம்ம பாட்டி அங்கங்கே ட்ராப் போட்டு நம்ம இந்த கிரிட்டிக்கல் இந்த மாதிரி பாயிண்டில் நம்ம மாட்டவும் சொல்லி போடுறோம் மகளே. ஸோ ஓகே ஆக்சுவலாக அப்போ தான் மாட்டி போதா இன்னத்துக்கு ஒரு விஷயம் இல்லை மக்களே. இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே. பாட்டி இன்னத்துக்கு எழுந்திருக்கு சான்ஸ் இருக்குது மக்களே. ஓகே கன்ஃபார்ம் பாட்டி வந்தாலும் வந்திருப்பாங்க, அதுக்கு யாருக்கும் ஐடியா தெரியாது. நம்ம என்ன பண்ணலன்னா கீழே போய் இது போட்டுடலாம் மக்களே. ஸ்பைடருக்கு இங்கே தான் போட்டுதாட்டு. ஓகே நம்ம டெட்டன் வந்து இல்லை வந்து பாட்டி ஏஞ்சிக்கு போனால் நம்புகிறேன். பார்க்கலாம். இன்னும் நீங்கள் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சொல்லுங்கள் உடனே வரண்டியில் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் பைகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இருக்க ஒரு நிமிஷம். இப்போ நம்ம எஸ்கேப் பண்ண ரூட் எங்கே இருக்குது தெரியல, அதை யோசித்தவங்கள எங்கே இருக்கோன்னு. இப்போ தான் சீவரோவில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் தான் அங்கே வந்து இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை மக்களே. சீவரோவில் போய் தான் ஆகணுமா எனக்கு இப்போ யோசனை வந்து விடுங்க, போய் தான் அவனை எப்படி தான் போகிறோம். அதாவது வீடியோ ஆரம்பித்து 9 நிமிஷம் 9 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு மக்களே. பட் இன்னும் நம்ம எஸ்கேப் பண்ண ரூட்டை பார்க்கல, ஒரு புது பொருளை பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் கீ ஸ்க்ரூ ட்ரைவர் போச்சே. ஓஹோ மக்களே ஸ்க்ரூ ட்ரைவர் மக்களே. ஐயோ அந்த சைட் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? படி 8 முடியுது. இல்லைன்னா திரும்பி கேம் ரீச்சாக தான் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சும்மா இரும்புல காஃப் தான்.
சரி நான் வந்து சேஃப் கீ எடுத்தேன் மக்களே. பட் சேஃப் கீ ஆச்சு நான் வெளியே போட்டேன். என்ன ஆச்சு வெளியே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பக் ஆயிடுச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க வீலுக்கிறான்னு தூக்கிட்டு போய் அங்கே போட்டுடலாம். ஏன்னா இதுதான் கிடைச்ச பொருள். இதை வச்சு கொஞ்சம் ஏதாவது புது பொருள் கிடைக்குன்னா பார்க்குற மக்களே. அப்புறம் வேணால் நம்ம வந்து ஏதாவது பொருள் இது சண்டே டெடிவில் இங்கேயா இருக்கும். என்னடா இது ஏதோ விடுங்க. இங்கேயாவது இருக்கா பார்க்கலாம் மக்களே. இது வச்சு மீட் இருக்கும் மக்களே. ஏன்னா மீட்டை நான் பார்த்து இந்த போன கேம் பிளேல இங்கே தான் இருக்கு உங்களுக்கு மீட். ஏன்னா ப்ரெசன்ட் ஃபைவ் ஆயிடுச்சு நான் விளாடுது. தூக்கி இப்படி போட்டு எட்டுக்கால் கேள்வி வரல. அது எட்டுக்கால் கேள்வி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம் மக்களே. இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோட வந்து பார்த்தீங்கன்னா வீலுக்கு ஐயோ பார்த்துடா ஓடு. ஐயோ ஸ்பைடர் மக்களே புது பொருள். ஓ மை காட் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு புது பொருள் கிடச்சிச்சு மக்களே. எலக்ட்ரிக் பேட்டனா அப்போ இந்த ரோபோட்டிக்ஸ்க்கு தேவைப்படும் நான் நம்புகிறேன். அம்மா எட்டுக்கா கேள்வி ஆளை காணும். எட்டுக்கா கேள்வி தயவுசெய்து எனக்கு ஜம்ஸ்கேர் கொடுத்துருச்சு. ஸ்பைடர்னாலே பயம் மக்களே. ஸ்பைடர்னா அலர்ஜி. ஸ்பைடரை பார்த்து ஒன்றும் அடிக்க தரவே இல்லை தர ஐயோ வந்துட்டான். ஓடு ஓ இப்படி க்ளோஸ் வந்தால் பார்த்தேன் மக்களே. ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வந்தால் என்னை பிடிச்சிட்டேன். அதான் பிடிச்சி சாப்பிட்ருப்பேன் என்னைய. இப்போ தப்பிச்சிட்டோம். கொஞ்சம் என் வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ கண்டுக்காதீங்க. எங்கள் லைட்டாக கோல்டு இருக்குது மக்களே. அவ்வளோதான். நான் நேற்று சொல்லி இந்த வீடியோ அதே மாதிரி தான் இனிக்கும். அதுக்காக இப்படி தான் இருக்கும் மக்களே. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நான் வந்து உள்ளே போய்தான். இங்கே வந்து பார்த்தா சேஃப்டி இருக்கோம் மாதிரி. ஏன் ப்ரோ இவ்வளோ கேரட்டியாக சொல்கிறீங்கன்னா இதனால தான் எனக்கு பகாச்சு பாடு கேம் பிளே இல்லைன்னா அவ்வளோ கஷ்டப்பட்ட மக்களே. கிட்டக்கிட்ட சேஃப் அப்போலாம் பார்த்தேன். அது பகையே எங்கே போச்சு தெரில. இந்தமாதிரி கேட்ட 2 கேம் பிளே கிட்ட நடிச்சிச்சு மக்களே எனக்கு. இப்போ எட்டுக்கா கழிவு எங்கே இருக்கா தெரில. எட்டுக்கா கழிவு எங்கடி போனேன். இப்படி ஒரு அச்சு ஜம்ஸ்கேரை கொடுத்துருக்காங்களே அவன் இந்த கேமில் வந்து நின்று எப்படி இந்த கேம் ஏற்றணும் நான் எப்படி வேலை ஆரம்பிச்சு அப்படியே செத்தோம் வந்துட்டான் சொல்லி வாய முடியல. அதுக்குள்ள வந்துட்டா பாருங்களேன். ஓடுறா என்ன சேசிங் நின்றுச்சு. அவன் அங்கே போயிட்டாடா. ஸோ ஓகே 3 பேர் கட்சி நம்ம என்ன பண்ணலாம் இது தூக்கி போடல. ஏன்னா திருப்பி பக்கேச்சா திருப்பிலாம் ஃபஸ்ட்டு வர முடியாது. நம்ம டக்குனு அந்த சைடு போட்டுடலாம். அது 2 மட்டும் போட்டு சேஃப்டியை மட்டும் நம்ம கையில் சேஃபாக வச்சுக்கலாம் மக்களே. இந்த சேஃப்டிக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். ஏன்னா நிறையோட அது பக்காயிடுச்சு மக்கள். அது எங்கே போச்சுன்னு கூட எனக்கு ஐடியாவே இல்லை. நேற்று கன்ஃபார்ம் பாட்டிக்கு சவுண்டு கிட்ட வந்துருக்கணும். பட் இன்னும் வரல. எர்ரா ஐயோ எடுக்க முடியலையே. ஃபேன் மேட் கேம்னா இப்படி தான் இருக்கு. ஆனால் ஃபேட் மேட் கேம்னா நல்லா இருக்கு சொல்ல போனால். ஸோ ஓகே நம்ம வந்து டக்குனு கீழே குதிச்சிடலாம் மக்கள். ஃபஸ்ட்டு இன்னத்துக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி தச்சுன்னா கீழே விழுந்திருப்பேன். பாட்டி இங்கே வாங்க எங்கே போகிறீங்க. ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அந்த சைடு போயிடலாம் மக்கள். சைடு போனால் பாட்டி பார்த்துருவாங்க. பேரணி அது கையில் என்ன இருக்கு ஒழுங்கு அதை சேஃப்டியாக கொடுத்துறேன். முடியாது பாட்டி ஏன்னா இதை வச்சு நான் எஸ்கே இவரை பியர் ட்ராவல் போட்டு வச்சிருக்காளே இவன். பாட்டி இதை பாட்டி எந்த கையில் எக்கச்சக்கமாக வச்சுருக்கா போல மேக்லி கரடி பிடிக்கிறதுக்காக. சரி கரடி பிடிக்கிறதுக்கு இல்லை நிறைய ட்ராப் வைக்கலாம் அதுக்குன்னு. எங்கே போன பேராண்டி எங்கே இருக்க சொல்லு. பேராண்டி எங்கூட கண்ணாமூச்சி விளாடுறியா. யாருக்கு கண்ணாமூச்சி விளாடுறது. எனக்கு என்ன வயசாவது உனக்கு வயசாது பாட்டி முடி யாராச்சும் கண்ணாமூச்சி விளாடுவாங்களா சொல்லு. இப்போ சேஃப்டியில் போய் சேஃபாக பார்த்து நீங்கள் ரிலாக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேஃப்டியில் போய் பார்த்துலாம். மக்கள் இன்னொரு புது பொருள். அதாவது கிட்டத்தட்ட நம்ம புது பொருள் பார்த்து 10 நிமிஷம் இப்போ 2 நிமிஷம் கழிச்சு 3 நிமிஷம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தா கேபினட் கீ கழிச்சிருக்காது அந்த பாதகம் வேலை சொல்லி பாட்டியை கூப்பிட்டுறேன். பாட்டி எங்கே இருக்கீங்க அவன் கொடுத்து யாரை போட்டு தர போகிறேன் ஒழுங்கு முறையாக ஒத்துட்டு கையில் கொடுத்துறேன். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் கற்றுனதுக்கு ஆக்சுவலி என்ன கூட இவ்வளோ கற்ற முடியல மக்களே. பட் பாட்டியால் கற்ற முடியுது. அப்படி என்னது பாட்டி தைரியம் சாப்பிட்றாங்க தெரில. எலக்ட்ரிக் காயில் எனக்கு புரியல. இது தூக்கி எலக்ட்ரிக் காயில் தான் எலக்ட்ரிக் பேட்டர்ன்னு சொல்கிறாங்களா. ஐயோ பியர் ட்ராப்லாம் மாட்டிக்கிறேனே. ஓகே மக்கள் நீங்களும் வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்னாலும் வச்சுக்கோங்க. பார்த்து நம்ம ப்ரொடியூஸ் உடனே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும். லைக் சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். அதாவது 1 லைக் இஸ் குட் 1 ஃபோக்கஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து மீடு தூக்கிட்டு போயிடலாம். ஸ்பைடர் கீ எங்கே போட்டோம். இங்கே தான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரில. நான் பார்த்துட்டேன். தூக்கி போட்டு நான் பார்க்கலாம். அதாவது வீடியோ வந்து 15 நிமிஷம் கிட்டத்தட்ட 14:30 மக்களே. இன்னுமே நம்ம எஸ்கேப் பண்ண ரூட்டை கண்டுபிடிக்கல. ஐயோ எஸ்கேப் பண்ண ரூட் எங்கே தெரியல. இது 2 பொருள் கிடச்சிது. சாரி கைஸ்.
சாரி கேஸ், எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது சொன்னல, அதனால தான் எனக்கு காரணம் இருக்குது. பார்த்து ஐயோ சார்ஜ் வேறு இப்படி இருக்கேன். ஸோ ஓகே, இப்போ ஸ்பெஷலுக்கு தூக்கிட்டு போயிடலாம் மக்களே. அங்கங்கே சுற்றி பார்த்துட்டோம், சுத்தமாக நம்ம தெரியல. ஆக்சுவலி வீடியோ ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண கேட்டிங்கன்னா அவ்வளோதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, கொஞ்சம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து ஓப்பன் பண்ணேன், ஏன்னா பாட்டி வந்து ஒழிஞ்சிக்கிட்டு ஈஸியாக இருக்கும். என்னது மக்களே, வழி கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது வீடியோ வந்து 15 நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டோம். எலக்ட்ரிக் பேட்டர் கேபினட் கீ. மக்களே எனக்கு புரிஞ்சிச்சு மக்கள். இதான் வெயிட் வைக்கணுமா, அங்கே வந்து ஒரு டேட்டா கணினி வேணுமா? ஆக்சுவலி நம்ம புரிஞ்சுதான்னு தெரில. இந்த அதில் சார்ஜ் எத்தனை நினைக்கிறேன் மக்களே. பேராண்டி எங்கே இருக்கா? ஒழுங்கு மாதிரி நின்று எங்கே இருக்க பேராண்டி? பாட்டி எங்கே போனாங்க தெரில மக்களே. ஓகே இருங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தூக்கிட்டு போயிடலாம். ஏன்னா இது சும்மா இது இருக்குது, நம்ம வந்து சைடாக சோறு போட்டு ஏதாவது இருக்கா பார்க்கலாம். ஓகே, அதாவது கிட்ட 10 நிமிஷம் ஆயிடும் நம்ம நல்ல நேரம் ஆரம்பிச்சு. மக்களே நல்ல நேரம் வந்துருச்சு. தீரஸ்டிக்கு ஃபோனு ரோபோட் டேட்டா கடையிலே இருந்துச்சு. அந்த டேட்டா தான் கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். போட்டு பார்க்கலாம். மக்களே இருந்துச்சு. நான் ஆன் பண்ணணும்னா தெரிஞ்சு இது போனோம் எலக்ட்ரிக்கு. அது ஒரு வெயிட் வேறு கேட்குது. 2 பொருள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது மக்களே. என்ன பொருளாக இருக்கும் தெரில, விட்டுருங்க. எப்போதும் பார்த்தா கண்டிப்பாக பாட்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கிட்ட கொஞ்சம் ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு. பாட்டி எங்கே இருக்கீங்க? நான் தப்பிக்க போகிறேன். எது தப்பிக்க போறியா? ஒழுங்கா மரியாதை, ஒழுங்கு மரியாதை. அங்கே இல்லை, கையை தர கால் தர பிடிச்சி இழுத்துட்டு நீங்கள் கட்டி பிளேயில் வைக்கிறேன். என் பையனை நான் மாற்றிக்கிறேன். அதாவது இன்னுமே கோவம் போகிறேன். சரி, இப்போ பாட்டியை போட்டு தள்ளிட்டு மீதி வேலையெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா பாட்டி கொலவெறியோடு நம்மளை பற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கிராணி சொல்லிட்டு விளையாடுறது தான். பட் ஆனால் இந்த அளவுக்கு கூப்பிட வச்சு கூட பார்க்கல மக்களே. பேராண்டி அது கையில் என்ன இருக்கணும்னா குட்டுக்க முடியாது. என்ன பண்ணுவேன் பற்றி அவ்வளோதான். இப்போ நான் நினச்சிருமா கரெக்டாக வச்சுக்கோங்க மக்களே. இதுதான் பண்ண வேண்டியது இருக்கோம், வேறு ஒன்றும் பண்ண குடுறா. ஓகே ஓகே ஓகே, நான் நினச்ச மாதிரி வந்திருக்கு. நான் வச்சு சார்ஜ் தான் எத்தனை மக்களே, வேறு ஒன்றும் இல்லை. அப்போது வெயிட்டு கேட்டாங்களே அதுக்கு. அதாவது இந்த கேமில் எதுவும் வெயிட்டாக வந்து கேட்டிங்கன்னா ஒன்று இன்ஜினாக இருக்கும், இல்லைன்னா கார் வீலாக இருக்கும். சொன்ன மாதிரி மக்களே ரீசார்ஜ் பண்ணுறதுக்கலாம் 4 கார்னரில் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் மக்களே, ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஐயோ ஐ நீட் டு ரீசார்ஜ் த பேட்டரி. திருப்பி நம்ம அதை கொடுக்கணுமா? ஓகே, அப்போ 2 வாட்டி தான் பண்ண முடியுமா ஒரு நேரத்தில்? ஓகே நீங்கள் ஓகே மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்ட எஸ்கேப் பிடிக்க போகிற மாதிரி தெரிலன்னா கார் பேட்டரி தேவைன்னு நினைக்கிறேன். அது தேவையில்லை, அப்படியே எஸ்கேப் பண்ணணும்னா பார்க்கல. இல்லை ஐ கேன்ட் எஸ்கேப் வெயிட் அப்படி சொல்லிச்சுன்னா திருப்பியும் அதான் பார்த்தீங்கன்னா தலையை சுற்றி மூக்க தர்ற மாதிரி நம்ம அந்த கார் பேட்டரி இந்த வீட்டை ஃபுல்லாக தேடணும். தெரில என்ன நடக்க போது பார்ப்போம். முடிஞ்சுதான் பார்க்கலாம், இல்லைன்னா சத்தியமாக ஐடியாவே கிடையாது என்ன பண்ண போகிறோன்னு. ஓகே பார்த்துலாம் ஓகே. திருப்பி ரீசார்ஜ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து பார்த்துக்கலாம் அந்த டேட்டா ஐயோ பேக்கில் போகாதரா. ஓகே, அதாவது ரோபோட் தரமாக இருக்குது மக்களே. என்ன அது வேறு திரும்ப பாருங்களேன், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிராணி எஸ்கேப் நீங்கள் ஏதாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்குல்ல. ஓகே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்கேப் ஆகாமல் தான் பார்க்க பவர்டு எஸ்ரு காட்டுது. அதாவது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அதாவது வைக்கணுமா அதை ஓப்பன் பண்ணணும்னா எஸ்கேப் ஆகணும் மக்களே. எஸ்கேப் ஆகிட்ட மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா தேவைப்படுதுன்னு நினைக்காது. ஓகே, அதாவது பார்த்து தரமாக பார்த்து உடைக்கிறோம். ரூப்டாப் வச்சு பறந்து போகிறோம். பாய் பாய் பாட்டி. பேராண்டி இப்போ எவ்வளோ காசு தரமாவும் ரூப்டாப் வர முடிச்சுட்டு போயிருக்கேன், விட மாட்டேன். ஸோ ஓகே, எவ்வளோ ஸ்கிப் பண்ணாது நம்ம தேங்க்ஸ் அண்ட் கிட்ஸ் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ போகலாம் நம்ம இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்களாமா. பாய் 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 பாய். நெக்ஸ்ட் டைம் மொட்டையை வருவான் கிராண்ட்பா வந்ததுக்கப்புறம் உன்னை அப்படியே பொழந்து கட்டிடுற பேராண்டி. திருப்பி ஓபடேஸ்கே வந்ததுன்னா நான் உனக்கு தாத்தா கூட அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. லைக் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணிடுங்க. பாய் பாய் மக்களே. நானும் உங்ககிட்ட பாய் சொல்லிட்டு பாய்.